Hello students, welcome to Tutora. நாம இன்னைக்கு இந்த வீடியோல Scott and Bowman reaction 12th chemistry chapter 11ல இருக்க Scott and Bowman reaction அதாவது பேஜ் நம்பர் 127ல இருக்கிற formation of esters-ல இருக்க ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான நேமிங் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். So let's go into the topic. இந்த Scott and Bowman reaction உங்களுக்கு formation of esters அப்படினே கேட்கலாம். இது பப்ளிக்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन. So क्वेश्चनல உங்களுக்கு ஒன்னு Scott and Bowman reaction நேமிங் ரியாக்ஷனா கேட்பாங்க. இல்லனா how is ester prepared இல்லனா preparation of esters formation of esters அப்படி ஏதாச்சும் ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அதுக்கு தியரி பார்ட் வந்து நீங்க என்ன எழுதணும் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா so phenol when treated with acid chloride இல்லனா acetyl chloride அப்படினு நீங்க போட்டுக்கலாம் in presence of NaOH and pyridine gives ester. நான் ஈஸியாவே உங்களுக்கு சொல்றேன். இல்ல அண்டர்லைன் பண்ணிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீவேர்ட்ஸ் இது இருந்தா பப்ளிக்ல உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, ஃபீனால் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. சோ ஃபீனால்னா எடுத்துக்கிறேன். ஃபீனால்ல நம்ம வந்து டயகிராமேட்டிக்கா இப்படியும் எடுத்துக்கலாம், பென்சீன் ரிங்கோட சேர்ந்து எடுத்துக்கலாம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு இதுல என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா C6 இதுக்கு பதிலா நான் எப்படி எழுதிக்கிறேன்னா C6H5OH ன்னு எடுத்துக்கிறேன். C6H5OH இதுதான் ஃபீனால். ஃபீனாலோட நம்ம எதை ஆட் பண்ணணும்ன்றாங்க, ஆசிட் குளோரைடு. ஆசிட் குளோரைடை நம்ம அசிட்டைல் குளோரைடு ஏதாச்சும் ஒரு ஆசிட் இருக்கணும், அதாவது ஒரு பென்சீன் கூட ஒரு ஆசிட் தான், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆசிட் இது இருக்க ஒரு காம்பவுண்டை நம்ம எடுத்துக்கணும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கலாம். அசிட்டைல் குளோரைடுனா என்னது அப்படின்னா CH3COCl. இந்த காம்பவுண்டோட பேர் தான் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா அசிட்டைல் குளோரைடு. இதை வந்து நம்ம ஆக வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டத்தையுமே நம்ம எதோட நம்ம மிக்ஸ் பண்றப்ப கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா NaOH in presence of pyridine. NaOH in presence of pyridine ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப NaOH in presence of pyridine. pyridine என்னன்னா PY அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ இதோட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நான் இங்க எனக்குள்ள உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஹச்சோட இந்த ஹைட்ரஜனோட இங்க இருக்க குளோரின் சேர்ந்து HCl வெளில போயிடும், HCl வெளியில போயிடும். அப்ப பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, C6H5 CH3CO. இதை நான் வந்து ரீஃபார்ம் பண்ணி எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நான் முன்னாடி எழுதிக்கிறேன் CH3CO. அடுத்து இங்க இருக்க ஆக்சிஜன் தானே இங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் COO C6H5. இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். இந்த ரெண்டு ரியாக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் நீங்க எழுதிக்கிட்டீங்கனாலே போதும். சப்போஸ் இதை 5 மார்க்ல கேட்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி, ஆனா 5 மார்க்ல கேட்டாங்கன்னா நான் எப்படி எழுதணும்னு சொல்றேன். இப்போ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பயுமே நீங்க நான் இதை வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வச்சு எழுதிக்கேன். இதை நான் வந்து பென்சீனோட இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபீனால் எடுத்துக்கலாம், OH எடுத்துக்கிறேன். இதோட நம்ம ஒரு ஆசிட் குளோரைடு எடுக்கணும் இல்லையா, ஆசிட்னா நான் பென்சீனும் ஒரு ஆசிட் தான். ஸோ பென்சீனோட இந்த COCl இருக்கணும், அப்படி ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். பென்சீனே நம்ம இப்படி திருப்பி போட்டு வரைஞ்சுக்கணும். ஸோ இதோட ஒரு COCl. இப்போ இதுவும் நம்ம எதோட பிரசன்ட் ஆகும், NaOH in presence of pyridine. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன் NaOH in presence of pyridine. ஸோ இங்க இருக்க ஹச்சும் இங்க இருக்க Clம் HCl வெளில போயிடுது. பேலன்ஸ் என்ன இருக்கும், ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ரிங்கை தான் எப்பயும் போல ரெண்டாவதா இருக்க ரிங்கை நான் வரைகிறேன். வரைஞ்சிட்டேன். இங்க இருக்குது CO இருக்குதா, அந்த COவை இங்க எழுதிக்கிறேன். இங்க O இருக்குதா, அதை இங்க எழுதிட்டு அந்த ரிங்கை இப்படி திருப்பி போட்டு வரைஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இதே நீங்க ஸ்ட்ரக்சரா எழுதுறதுன்னா இந்த ரிங் இருக்க இடத்துல பதிலா இந்த ரிங் இருக்க இடத்துக்கு பதிலா நீங்க காம்பவுண்ட் வச்சு எழுதுறீங்கன்னா C6H5 இந்த இடத்துலயும் C6H5 COO C6H5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு நேமிங் பாருங்க, CH3COO C6H5னா இங்க இருக்க C6H5க்கு நம்ம ஃபினைல் நேமிங் கொடுத்துக்கலாமா. ஸோ ஃபினைல். CH3COவை 2 கார்பன் இருக்கனால ஈத், சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன்னு, COO இருக்கனால எத்தனோயேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கு ஃபினைல், C6H5னா பென்சீனா, அதனால பென்சோயேட். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் எழுதிங்கனாலே போதும், எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை அட்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.